அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதாவது இந்த மாதம் பிறந்து 8 நாள் தான் ஆயிருக்கு. இந்த மாதம் பிறந்து, ஆனால் என்னமோ நிறைய ஆண்டவருக்காக ஊழியம் செய்தது போல் இருக்கிறது. ஆமென். இந்த 8 நாளைக்குள்ளே விடுதலை ஜெபம் முடிஞ்சிருச்சு. தினமும் அதிகாலை ஜெபம் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். என்னமோ இந்த ரொம்ப ரொம்ப டைட் ஷெடியூலாக இருந்த மாதிரி இருக்கு. ஆமென். ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அவருக்காக ஓடும்படி நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். சரி, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2வது கர்த்தருடைய நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற, சபைக்கு தந்திருக்கிற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நம்ம கவனிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கவனிக்கலாம். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை கவனிச்சு பாருங்க. நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இடைபடுகிறார். நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆமென். உன்னீங்கானும் அல்லேலூயா. நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். யார்கிட்ட சொல்றாரு? எசேக்கியா ராஜாட்ட சொல்றாரு. நீ என்ன நோக்கி ஒரு விண்ணப்பத்தை நீ ஏறெடுத்த, அதை நான் கேட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எசேக்கியா ராஜா சனகரீப் அப்படிங்கிற ஒரு அசீரிய ராஜா அவனுக்கு விரோதமாக வந்த பொழுது, சனகரீப் என்கிற அசீரிய ராஜா, சனகரீப் என்கிற சத்துரு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்த பொழுது, அந்த சனகரீப்பை குறித்து, அந்த சத்துருவை குறித்து, அந்த எதிரியை குறித்து எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்திற்கான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். சனகரீப்பின் நிமித்தம் இப்பொழுது உனக்கு எதிராக வந்திருக்கிற இந்த சத்துருவாகிய சனகரீப்பின் நிமித்தம் நீ ஏறெடுத்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதாவது எசேக்கியா ராஜாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் தேசத்தை சுற்றிலும் இந்த சனகரீப் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறான். இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரீப் எசேக்கியாவுக்கு முன்பதாக வந்து பாளையம் இறங்கி இருக்கிறான். இந்த சத்துரு தன்னை சூழ்ந்து கொண்ட பொழுது எசேக்கியா தேவனை நோக்கி இந்த சனகரீப்பை குறித்து முறையிடுகிறார், விண்ணப்பிக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம், நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன்னு சொல்றார். இல்லை தூங்கிட்டீங்களா முழிச்சிருக்கீங்களா?
நீங்கள் முழிச்சு செய்தி கேட்ட மாதிரி தெரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். பரவாயில்ல, எந்திரிச்சிட்டியா? வெரி குட். அல்லேலூயா, ஆமென். ஏங்க நமக்கு எவ்வளோ பேர் ஒரு சந்தோஷம் பாருங்க. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். நீ ஒரு விண்ணப்பத்தை என்னிடத்தில் வச்சல, அதை நான் கேட்டுட்டேன்னு சொல்றாரு. ஆமென். உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன்னு சொல்றாரு. நீ சனகரிப்பை குறித்து என்னிடத்தில் முறையிட்டதை நான் கேட்டேன், அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வச்சு கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. நீ என்னிடத்தில் வைத்த அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி, ஐயோ ஆண்டவரே, இந்த சனகரிப் என் ஜனங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறான். இந்த சனகரிப் என்னை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறான். இந்த சத்துருவின் கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடும் என்று எசேக்கியா சொன்ன ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வாசிக்க கவனிக்கலாம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கவனிக்கலாம். 2 நாளாகமம் 32:21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்லா கவனிங்க. அந்த பகுதியெல்லாம் கை வச்சு கொள்ளுங்க. 2 நாளாகமம் 32:21 போட்டிருக்கும் பாருங்க. செத்த முகமாய் திரும்பி, அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? அப்படியே சனகரி. நல்லா கவனிங்க. அப்படியே சனகரி செத்த முகமாய் திரும்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க பாருங்க, உங்களுக்கு விரோதமாக வந்த மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக வந்த சத்துரு இப்போ செத்த முகமாக திரும்பி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வந்த சனகரி, உங்களுக்கு எதிராக வந்த சத்துரு இப்பொழுது செத்த முகத்தோடு வந்த இடத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி இந்த சனகரிப் என்கிற இந்த சத்துருவை குறித்து தேவனிடத்தில் முறையிட்ட பொழுது கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்காக இறங்கி வந்தார். இப்பொழுது அந்த சனகரிப் தன் தேசத்தை நோக்கி செத்த முகத்தோடு திரும்பி போகிறான். கர்த்தர் சொல்லுகிறான், உனக்கு விரோதமான எதுவுமே வாய்க்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாக வருகிற மனிதர்கள் செத்த முகத்தோடே திரும்பி போவார்கள். அந்த சனகரிப் ரொம்ப சந்தோஷமா வந்தான். அந்த சனகரிப் எப்படி வந்தான்? எப்படியாவது இஸ்ரவேலை கலங்கடிச்சு இந்த ஜனங்களுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணி எப்படியாவது தேசத்தை பிடிச்சிடணும்னு வந்தான். ஆமென். சத்துரு எப்படி வந்தான்? சந்தோஷமா வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அல்லேலூயா. எதையோ பறி கொடுத்த மாதிரியே என்னை பார்க்குறிய, எதையோ பறி கொடுத்த மாதிரியே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிய. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. அந்த சனகரிப் எப்படியாவது இஸ்ரவேலை கலங்கடித்து இந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி வந்தான். ஆமென். ஆனா சனகரிப் செய்த எந்த காரியமுமே வாய்க்கல. ஆமென். கர்த்தர் எசேக்கியாவோடு நின்றபடியினாலே இப்ப சனகரிப் செத்து போன முகத்தோடே திரும்பி போனான். அந்த சத்துருனுடைய முகம் செத்து போனது.
உங்களுக்கு விரோதமாக வருகிற மனிதருடைய முகத்தை அவர் கருக்கி போடுவார். எப்பா இப்போ மட்டும் அல்லேலியா பெருசாக வருது. அப்படி ஒரு ஆசையா? அப்படி ஒரு ஆசை இல்லையா? ஆமென். நீங்கள் உண்மையாக இருந்து ஒருவேளை அவங்க உண்மையாக தப்பு பண்ணால் அவர் நீதியான காரியங்களை செய்வார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். உங்கள் சத்துருவினுடைய முகம் செத்து போனதாக திரும்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக வந்த அந்த சத்துரு இப்ப செத்து போன முகத்தோடு திரும்பி போய் கொண்டிருக்கிறான். எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, இந்த சனகரிப் என்கிற இந்த சத்துருவின் கையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். ஆமென். கர்த்தர் அவனுக்காக இறங்கினார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 32:22 வாசிங்க. அடுத்தது. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆதரித்து நடத்துகிறவர். அவர்கள் சுற்றுப்புறத்தாரால் வருகிற பிரச்சனையிலிருந்து தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமாக வந்த சத்துரு இப்பொழுது செத்த முகமாக திரும்பி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக வந்த சத்துரு இப்பொழுது செத்து போன முகத்தோடு திரும்பி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை சிலுவையிலே ஜெயித்திருக்கிறான். கர்த்தர் சத்துருவை சிலுவையிலே ஜெயித்திருக்கிறான். தகப்பனே, அவர் நமக்காக சிலுவையிலே யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாக வந்த அந்த சத்துரு செத்த முகத்தோடு திரும்பி போனதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்க கவனிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த சனகரிப் செத்து போன முகத்தோடு திரும்புகிறான். இப்போ எசேக்கியாவுக்கு இந்த விண்ணப்பத்துக்கு ஒரு பதிலும் கிடைத்தது. இந்த எசேக்கியாவுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் கிடைத்தது. அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19:29 வாசிக்கலாம். சத்துருவின் கையிலிருந்து அவர் தப்புவித்தது மாத்திரமல்லாமல் ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19:29 வேகமாக வாசிக்க கவனிப்போம். 2 ராஜாக்கள் 19:29. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், நல்ல கவனிங்க. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிரானதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். கவனிங்க. இப்ப சனகரிப் செத்து போன முகத்தோடு திரும்பி போனான். இப்போ கர்த்தர் எசேக்கியாவோடு பேசுகிறார். இது உனக்கு ஒரு அடையாளத்தை நான் தருகிறேன். உன் சத்துரு திரும்பி போனதற்கான ஒரு அடையாளத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். என்ன அடையாளம்? ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறாரு? உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும். நல்லா கவனிங்க. முதல் வருஷத்திலே இப்படி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும், இரண்டாம் வருஷத்திலே, மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். உன் சத்துரு உன் எல்லையை விட்டு திரும்பி போனான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சத்துரு அல்லேலூயா.
என்ன அடையாளம், அதுக்கு என்ன அடையாளம் சொல்கிறாரு, அது அப்புறம் பார்க்கலாம். அவர் பிரசங்கம் பண்ணல, அவர் மைக்கில் பேட்டரி மாற்ற போகிறார், அவர் அப்புறம் பார்க்கலாம். இங்கே கவனிங்க. இப்போ என்ன அடையாளம் சொல்கிறார் ஆண்டவர்? முதல் வருஷத்தில், ரெண்டாவது வருஷத்தில், மூணாவது வருஷத்தில். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துரு உன்னை விட்டு போயிட்டான். உன் சத்துரு உன்னை விட்டு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இனி நீ எப்படி இருக்க போறனா, நீ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை நீங்கள் புசிப்பீர்கள். இனி உன் விளைச்சலை கெடுக்கும்படி அந்த சத்துரு உன் எல்லைகளுக்குள் வருவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நீ மிகுந்த தடுமாற்றமாக இருந்தாய். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் சத்துரு உன் எல்லையை விட்டு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவன் செத்த முகமாக திரும்பி போயிட்டான். அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? விதைத்து. எல்லாம் அந்த வசனத்தை பாருங்க. இப்பமா வசனத்தை பாருங்க, பைபிளை பாருங்க. 2 ராஜாக்கள் 19:29 அந்த கடைசி பகுதியை பாருங்க. விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். ஒரு ஆமேன் சொல்லியிருக்க வேண்டாமா? ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ விதைத்து அறுத்து அதனுடைய பலனை புசிப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இனி உன் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். சத்துரு உன்னை விட்டு போனதற்கு இதுவே அடையாளம். அப்ப என்ன அர்த்தம்? உனக்குள்ள சத்துரு போராட்டம் இருக்கிற வரைக்கும் நீ இதை போல அறுத்து புசித்து சாப்பிட முடியாது. சத்துரு உனக்கு விரோதமாக போராடுகிற வரைக்கும் ஒரு சரியான வெள்ளாண்மையை, ஒரு சரியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஏதோ வருஷத்தில் 2 வாட்டி வருமானம் வரும், ஏதோ அங்கே அத்தி பூத்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஒரு 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 நிலையான காரியம் இருக்காது. ஒரு நிலையான காரியம் இருக்காது. ஒரு மாதம் நல்லா அந்த மாதிரி இருக்கும், அடுத்த மாதம் தலைகீழ இருக்கும், அதுக்கு அடுத்த மாதம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். 2 நாள் நல்லா வேலைக்கு போவோம், 3ஆவது நாள் அங்கே சண்டையை போட்டுட்டு வந்துடுவோம். 2 நாள் என்ன செய்வோம்? 2 நாள் என்ன செய்வோம்? 3ஆவது நாள் நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்ம வாய் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட, அங்கே இருக்கிற அக்காட்டெல்லாம் டமால் டிமில் போட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சிருவோம். என்ன சத்தமே வர மாட்டேங்கி? நாங்களும் அப்படி தான் செய்வோங்கய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிய. அல்லேலூயா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒழுங்காக வேலைக்கே போகாது. இன்றைக்கி எங்கே வேலை பார்க்குற? இந்த ஊரில். அப்போ அடுத்த நாள் அங்கே அந்த ஊரில் இந்த வேலை அந்த வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பிசாசு உங்களை அப்படி தான் பண்ணுவான். அல்லேலூயா. ஆனால் எசேக்கியேல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த சத்துருவை என் எல்லையை விட்டு விரட்டிருங்கப்பா. உன் எல்லைகளுக்குள் சத்துரு இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தில் ஒரு நிலையான காரியங்கள் இருக்க முடியாது. ஆமென். நீங்கள் எசேக்கியலை போல, நீங்கள் எசேக்கியா ராஜாவை போல நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வைக்க வேண்டும். ஆண்டவரே இந்த சனகரீப் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறான். ஆமென். என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு நிலையான வருமானம் என் குடும்பத்தில் இல்லை, ஒரு நிலையான காரியம் இல்லை, ஒரு நிலையான காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது சனகரிப்பை துரத்தி விட்டு சொல்லுகிறார், 3ஆம் வருஷத்திலோ, வசனத்தை கவனிங்க, 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். உன்னுடைய கைகளின் சம்பாத்தியத்தினாலே நீ புசிப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் கரம் சம்பாதிக்கிற கரமாக மாறும். அது அறுத்து விதைத்து அறுத்து புசிக்கிற அந்த பலன் உன் வீட்டை தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி எப்படியோ வாழ்ந்தது அதெல்லாம் கிடையாது. எப்படியோ கதை ஓடுது. எப்படியோ அங்கே 2 கடனை வாங்கி, இங்கே 2 கடனை வாங்கி, அங்கே 2 வட்டியை கட்டி, அங்கே வேலைக்கு போய் இங்கே வேலைக்கு போய் ஒரு நிலை இல்லாத தன்மை. ஆமேன்.
உங்கள் வாழ்க்கையில் சத்துருவினுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நாம் நிலையான ஒரு காரியத்தில் இருக்க முடியாது. எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, இந்த சனகிரிப்பைய ரொம்ப பேசுகிறான்ப்பா. அந்த சனகிரிப்பை குறித்து நீங்கள் பேசுனீங்க, பார்த்தீங்கன்னா வாசித்து பார்த்தா அவன் ஜனங்களை கலங்கடிக்கவே வந்திருப்பான். ஆமென். இப்போ எசேக்கியா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த சனகிரிப்பிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்க தகப்பானே. ஆமென். இந்த சனகிரிப்பை எப்படியாவது விரட்டிருங்க. ஆண்டவர் ஒரு போடு போட்டார், அவன் செத்த முகமாய் திரும்பி போனான். அல்லேலூயா. சரி, இப்போ வாசிக்கலாமா? ஆண்டவர் அந்த சனகிரிப்பை விரட்டுகிற காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவர் எசேக்கியேலுக்கு பதில் கொடுக்கிறத வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 33லிருந்து வாசிக்க போகிறோம். 33லிருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 33லிருந்து வாசிக்க போகிறோம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்னாக கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. நல்ல கவனிங்க. கர்த்தர் எசேக்கியாவுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ அந்த சத்துருவை குறித்து என்னிடத்திலே முறையிட்டாய். ஆமென். அந்த சத்துருவை குறித்து நீ என்கிட்ட விண்ணப்பம் பண்ணின, நீ ஜெபித்த. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அதாவது எசேக்கியா ராஜாவினுடைய சத்துருவை குறித்து ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார், அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, அந்த பையன் வந்த வழியை ஓடிடுவான். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அவன் உன் எல்லைகளுக்குள் அவன் வருவது இல்லை. சத்துருவை உன் எல்லைகளுக்குள் கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அவன் வந்த வழியே திரும்பி போவான். அவன் இந்த நகரத்துக்குள், உன்னுடைய நகரத்துக்குள் அவன் பிரவேசிப்பது இல்லை. ஆமென். ஆமேன காணமே. அடுத்தது சொல்றாரு, இதன் மேல் அவன் அம்பு எய்வது இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அவனும் வரமாட்டான், அவன் அம்பு உள்ள வராது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அம்பு எய்வதில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை. உனக்கு விரோதமாக அந்த சத்துருவை நான் அனுமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு தான் நல்லா சொல்லுங்களேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க, உன் எல்லைகளுக்குள்ள உன்னுடைய சத்துரு வருவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அவன் உன் நகரத்துக்குள் வருவதில்லை, உன் வீட்டுக்குள்ள வர்றதில்லை. பிசாசுக்கு உங்க வீட்டுக்குள்ள இடம் கொடுத்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. நான் சொல்ல புரியுதா? பிசாசு உங்க வீட்டுக்குள்ள வர விட்டீங்க, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அந்த சனகிரிப்பை நீங்க துரத்தணுமா இல்லையா? நீங்க கேட்கலாம், எப்படியா நாங்க உடலையே, நாங்கள் பிசாசு எங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தோம். நீங்கள் தான் டெய்லி கூப்பிட்றீங்கள, நீங்கள் தான் யார் கூப்பிட்றான்னா, சீரியல் பார்க்குற வீட்டில் அவன் கரெக்டாக வந்துடுவான். சீரியல் பார்க்குற வீட்டில் யார் இருப்பா? கண்டிப்பாக. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எது? சீரியல் பார்க்குற வீட்டில் அவன் கண்டிப்பாக குடியிருப்பான். சினிமா பார்க்குற வீட்டில் அவன் டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். சினிமா பார்க்குற வீட்டில் தலைகீழ டான்ஸ் ஆடுவான். தனியாக இல்லை, அவன் ஆளுகளை பூரா கூட்டிகிட்டு வந்துடுவான். டே வாடா, சினிமா போட்டாங்க வாடா, டே கோடா வாடா வாடா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுவான். அப்புறம் உன் வீட்டுக்குள்ளே ஏசப்பா தலைதெறிக்க ஓடிடுவார். காலையில் பைபிள் வாசி தான், இப்போ சினிமாவை பார்த்துட்டு இருக்கான்ட்டு தலைதெறிக்க என்ன செஞ்சிருவார்? ஓடியே போயிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர், நீ உன்னுடைய சத்துருவின் நிமித்தம் நீ ஆண்டவரை நோக்கி முறையிடணும்.
அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சனகரிப் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, அவன் நகரத்துக்குள் பிரவேசி. எல்லாம் பாருங்க, பைபிள் பாருங்க, 33வது வசனம். இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ஆமென். 34, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். நீங்க ஆண்டவரோடு இருந்தா, நீங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருந்தா, சத்துரு வந்து 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 பார்த்து 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 அழுத்து போய் அப்புறம் உங்க பக்கத்திலேயே வரமாட்டான். ஆமென். எப்படி போட்டிருக்கு? அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ஆமென். என் வீட்டுக்கு வர்ற பிசாசு வந்த வழியே திரும்புறதா அவனுக்கு வேலை. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், உங்க வீட்டில் எப்படி வந்த வழியே போறானா, இல்லை வீட்டுக்குள்ள வர்ற இடம் இருக்கா? ஆமென். அல்லேலூயா. 35 கவனிங்க. என் நிமித்தம் நானே வாசிக்கிறேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் ஆதரவாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் சத்துருவை இந்த தேசத்தை விட்டு விலக்கும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சத்துரு இந்த சேலத்துக்குள் வராதபடி நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சத்துரு இந்த வாழப்பாடிக்குள் வராதபடி நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த சத்துருவாகிய இந்த சனகரிப்புக்காக நீ ஏறெடுத்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. 36 வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். 185,000 பேர். 185,000. 5,000 விட்டுட்டாங்க. அல்லேலூயா. 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. நீ அதிகாலமே எழும்பும் பொழுது மகிழ்ச்சியோடு எழுந்திருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்துருவோம் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது உனக்கு நிம்மதியே இருக்காது. ஆனால் சத்துரு உன் வாசலை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ சமாதானத்தோட உன் படுக்கை விட்டு எழுந்திருப்பாய். ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், 1ஆம் தேதி வர வேண்டான்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன சொன்னார்? 1ஆம் தேதி வர வேண்டான்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன், நிறைய 1ஆம் தேதி வரட்டும் ஆண்டவரேங்கிறேன். நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்? அடுத்த 1ஆம் தேதி எப்போ வரும் ஆண்டவரே அப்படி நான் எதிர்பார்த்து இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? 1ஆம் தேதி வரவே வேண்டாம் பாஸ்டர். அல்லேலூயா. அவங்க காலமே எழுந்து வெளியில் போய் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் மடிந்து கிடந்தார்கள். கர்த்தர் எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். அவன் 185,000 பேரை ஒரே வேளையிலே சங்கரித்தான். ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துரு செத்த முகமாக திரும்பி கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருந்தால் சத்துருவுக்கு திண்டாட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைனா அவனுக்கு உங்கள் வீட்டில் நல்லா கொண்டாடுறான் போலையா பர்த்டே டெய்லி. இல்லை, நீங்கள் சொன்னதை பார்த்து சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் வந்து பர்த்டே கொண்டாடுற அளவுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா?
உற்றாதிய பர்த்டே வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடிட்டு போயிடுவான். அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த 2 ராஜாக்கள் 19:29, 2 ராஜாக்கள் 19:29. அந்த சனகரீப் அந்த எல்லையை விட்டு புறப்பட்டு போனதற்கான அடையாளத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். வாசிங்க 2 ராஜாக்கள் 19:29. உனக்கு அடையாளம் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிரானதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். தானாய் விளைந்ததையும் சாப்பிடுவார்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து இருங்க ஒவ்வொன்றா வாசிங்க. விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். எப்படி போட்டிருக்கு? விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். சத்துரு உங்க எல்லைகளுக்குள்ள இருந்து துரத்தப்பட்ட பின்பு, ஆமென், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போதும்பா, நான் அலைஞ்சி தெரிஞ்சது போதும். இப்படி நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா, அடுத்தது நீங்கள் விதைத்து அறுத்து உங்கள் திராட்சை தோட்டத்தின் பலனை நீங்களே புசிப்பீர்கள். ஆமென். இல்லை நீங்கள் விதைப்பீங்க, அறுப்பீங்க, கொண்டு போகிறதுக்கு இன்னொருத்தன் வந்துடுவான். எங்கள் சொந்தக்காரர் எங்கள் ரிலேட்டிவில் ஒரு சகோதரி கவர்மெண்ட் நர்ஸாக இருந்தாங்க. கவர்மெண்ட் அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா கவரில் தான் சம்பளம் தருவாங்க. இப்போ தானே எல்லாம் ஆன்லைன் பேங்க்கில் வருது. எதில் தான் சம்பளம் தருவாங்க? அவங்க கவரை கையெழுத்து போட்டு அப்படி தான் வாங்குவாங்க. பக்கத்துலேயே வட்டிக்காரர் கவரை வாங்கினேன், அது உள்ளே எவ்வளோ இருக்குன்னா கேட்க மாட்டார். கையெழுத்து போட்டு கவரை வாங்கின உடனே வட்டிக்காரர் இவங்க திறந்து கூட பார்க்க மாட்டாங்க கவரை. வட்டிக்காரர் அப்படி என்ன பண்ணிடுவார்? கவரை கொண்டு போயிடுவார். இவங்க என்ன செய்கிறாங்க? விதைக்கிறாங்க, அறுக்கிறார்கள், பலனை இன்னொருவர்கள் சாப்பிடுகிறார்கள். இந்த வாரம் வேலைக்கு போனோம், வேலைக்கு போய் லோன் கட்டணும். இந்த வாரம் வேலைக்கு போய் என்ன செய்யணும்? இந்த வாரம் இந்த லோன் கட்டணும், அடுத்த வாரம் அந்த லோன் கட்டணும், அதுக்கு அடுத்த வாரம் அந்த லோன் கட்டணும். வாரம் 2000-3000 சம்பாதிச்சு சனகரீப் கையில் கொடுத்துடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விளைந்ததை நீங்கள் விதைத்து அறுத்து உங்கள் திராட்சை தோட்டத்தின் பலனை எப்போ? சத்துருவை நீங்கள் ஜெயித்ததுக்கு அப்புறம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சரி, அடுத்தது இப்போ முதல்ல யாரை குறித்து பார்த்தோம்? சனகரீப் தான் பிடிச்சிருக்குண்ணே. பரவாயில்லையா, வெரி குட். சனகரீப் பக்கம், அதாவது இவருக்கு பிலாத்து கேட்டார்ல, இப்போ லெந்து நாட்கள் வேறு, அதையும் கொஞ்சம் ஞாபகம் பண்ணுவோம். பிலாத்து கேட்டார்ல, பிலாத்து என்ன கேட்டார்? இயேசு வேணுமா, உங்களுக்கு யார் வேணும்? அதை கூட சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு யார் வேணும்? ஆமென். அதுவும் பயம், ஏதோ மாற்றி சொல்லிடுவாரோ அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ முதல்ல யாரை குறித்து பார்த்தோன்னே, பார்த்தோம்? ரைட். அல்லேலூயா. சரி, இரண்டாவது ஒரு மனுஷனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:3 வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35:3 வாசிக்க கவனிப்போம். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். நல்ல கவனிங்க, எப்படி போட்டிருக்கு? ஆபத்து
எனக்கு நேரிட்ட நாளில், ஆபத்து நேரிட்ட நாளில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது யாருடைய விண்ணப்பம்? யாக்கோபு, யாக்கோபினுடைய விண்ணப்பம். ஒரு அல்லேலூயா. முதல்ல யாருடைய விண்ணப்பத்தை பார்த்தோம்? எசேக்கியாவினுடைய விண்ணப்பம். இப்ப யாருடைய விண்ணப்பத்தை பார்க்கிறோம்? யாக்கோபு சொல்றாரு, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே, எனக்கு நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே. யார் நிமித்தம் யாக்கோபுக்கு ஆபத்து வந்துச்சு? யாக்கோபுக்கு யார் நிமித்தம் வந்துச்சு? ஏசா நிமித்தம் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் அந்த யாக்கோபை அவனுடைய அண்ணனாகிய ஏசாவினுடைய கைகளுக்கு தப்புவித்தார். அப்ப யாக்கோபினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால இப்ப யாக்கோபு சொல்றாரு, அவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டபடியினாலே நான் இப்ப எழுந்து பெத்தேலுக்கு போக போகிறேன். பெத்தேல்னா என்னது? சபைக்கு போக போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய ஆபத்து காலத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு என்னை தப்புவித்த தேவனை போய் நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் தப்பு வச்சிருக்காரு? யாரெல்லாம் ஆண்டவர் ஆபத்து காலத்தில் தப்பு வச்சிருக்காரு? என்னை தப்பு வைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களா கை தூக்குங்க. எனக்கு ஆபத்தே வந்ததே இல்லை, நான் எதுலேயும் எனக்கு ஆபத்தே வந்ததில்லை, தப்பு வச்சது இல்லைன்னு சொல்லுவோம். கை தூக்குங்க. இப்போ பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஆபத்து வந்துச்சு? யாரெல்லாம் தப்பு வச்சாரு? என்னையா எல்லாம் எதுக்குமே கையை தூக்க மாட்டேங்கிறாங்களே. யாருக்கெல்லாம் ஆபத்து வந்துச்சு, தப்பு வச்சாரு? அப்போ நம்ம எங்கே போகணும்? நம்ம எங்கே போகணும்? நம்ம எங்கே இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய சொந்த சகோதரன் நிமித்தம் வந்த ஆபத்து நாளிலே யாக்கோபு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி விண்ணப்பம் பண்ணாரு? எப்படி விண்ணப்பம் பண்ணாரு? ஆண்டவர், தேவரீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும், தேவரீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்ணினாரு. அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவிசாய்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சத்துருவை சிநேகிதனாக கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது உங்க சத்துருவெல்லாம் உங்களுக்கு சிநேகிதராய் மாறி விடுவார்கள். ஆமென். அதை நீதிமொழிகள் எப்படி வாசிக்கிறோம்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதராவார்களாம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்துரு சிநேகிதரா மாறி இருக்காங்க? அல்லேலூயா. யாக்கோபின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். அடுத்தது 1 சாமுவேல் 1:17. 1 சாமுவேல் 1:17. வேகமா திருப்புங்க. 1 சாமுவேல் 1:17. 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். ஏலி அன்னாளை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக. நீங்க விண்ணப்பம் பண்ணினா, நீங்க எந்த விண்ணப்பம் பண்றீங்களோ அதை உண்மையாக அவர் கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்னாள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்தார். என்ன குழந்தை வேணும்னு? ஒரு ஆண் குழந்தை வேணும்னு அன்னாள் தேவ சமூகத்தில் போய் விண்ணப்பம் வைத்தார். ஏலி சொல்லுகிறாரு, நீ போ, உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது கடைசியாக 2 சாமுவேல் 7:27. 2 சாமுவேல் 7:27. வேகமா வாசிங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. நல்ல கவனிங்க, இங்க தாவீது எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண இப்ப எனக்கு மன தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்காக ஜெபிக்க, எதுக்காக மன தைரியம் வந்துருச்சு? இப்போ அவருக்கு எதை குறித்து ஜெபிப்பதற்கு மன தைரியம் வந்துருச்சு? தன் வீட்டை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்க தாவீதுக்கு இப்ப மன தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, தாவீதே நீ இப்போ உன் வீட்டுக்காக ஜெபம் பண்ணு, உன் வீட்டுக்காக விண்ணப்பம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்காக நீ விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு மன தைரியத்தை இப்பொழுது கொடுத்துட்டார். இப்ப நாத்தான் மூலமாக கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். ஆமென். இந்த வார்த்தை வந்த உடனே இப்ப தாவீதுடைய மனதில் ஒரு தைரியம் வருகிறது. அப்போ இதுவரைக்கும் அவருக்குள்ள ஒரு கலக்கம் இருந்திருக்கு. என்னன்னா, என்னுடைய பையன் சாலமோனுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா, நம்ம வீட்டுக்காக ஜெபம் பண்ணலாமா, நம்மக்கிட்ட வீட்டை கொடுங்கன்னு கேட்டால் அவர் எது நினச்சிருவாரா, இந்தந்த காரியங்களுக்கு நான் ஜெபிக்கலாமா அப்படின்னு ஒரு 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 தைரியம் இல்லாமல் அவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்றாரு, இப்போ என் வீட்டுக்காக ஜெபிக்க எனக்கு மன தைரியம் வந்து விட்டது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு நான் தயக்கத்தோடு இருந்தேன். இதுவரைக்கும் இந்த விண்ணப்பத்துக்கு ஏறெடுக்க நான் தயக்கமாக இருந்தேன். இப்போ அந்த தயக்கம் போயிருச்சு. எனக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். புரியுதா? இப்போ தாவீது சொல்றாரு, இப்போ என் வீட்டை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து நான் தேவனிடத்தில் விண்ணப்பிக்க எனக்கு ஒரு மன தைரியம் வந்திருக்கிறது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கர்த்தர் இன்றைக்கு தாவீதுக்கு மன தைரியத்தை கொடுத்தவர். விண்ணப்பிக்கும்படி, ஜெபிக்கும்படி மன தைரியத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் தருவாராக. இப்போ ஒரு ஜெபத்தில் இருந்த கலக்கம் தாவீதை விட்டு நீங்கிவிட்டது. விண்ணப்பிக்க வேண்டிய காரியத்தில் இருந்த தயக்கம் நீங்கிவிட்டது. இப்போ தாவீது சொல்றாரு, எனக்கு மன தைரியம் வந்துருச்சு. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட என் வீட்டை குறித்து பேச போகிறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட என் பிள்ளைகளை குறித்து பேச போகிறேன். என் பிள்ளைகளை நீர் இப்படியெல்லாம் வைக்கணும்னு நான் கேட்க போகிறேன். ஆண்டவர் தாவீது தன் மகனாகிய சாலமோனை குறித்து என்னென்னலாம் வேண்டிக் கொண்டாரோ கர்த்தர் அதெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக மன தைரியத்தோடே வேண்டிக் கொள்ளுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆண்டவர் தாவீதில் சொன்னார், நீ கேட்டுக்கொண்டபடியே நான் என்ன செய்வேன். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ எத்தனை பேருடைய விண்ணப்பத்தை பார்த்துட்டோம்? எத்தனை பேருடைய விண்ணப்பம்? 4. முதல்ல என்னது? எசேக்கியேலுடைய விண்ணப்பம். 2வது யாக்கோபுடைய விண்ணப்பம். அப்புறம் அன்னாளுடைய விண்ணப்பம். அப்புறம் இப்ப கடைசியா உங்களுடைய விண்ணப்பம் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப என்ன விண்ணப்பம்? நீங்க விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியம் 2 கொரிந்தியர் 1:11. 2 கொரிந்தியர் 1:11. 2 கொரிந்தியர் 1:11. 2 கொரிந்தியர் 1:11. 2 கொரிந்தியர் அநேகர் மூலமாய், அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ரெக்கார்டு பிளேயர் தெரியுமா? யாரெல்லாம் ரெக்கார்டு பிளேயர் பார்த்துறீங்க? இப்படி ஒரு தட்டு மாதிரி இருக்கும், தோசை மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே சுத்தம் பாட்டு பாடும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் இன்னுமே எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். அப்பப்போ டைம் போகலன்னா அதை எடுத்து ஒரு ரெக்கார்டு போட்டு கேட்பேன். இன்னும் நம்ம வீட்டில் இருக்குது. யாராவது பார்க்கலன்னா வாங்க காட்டுறேன். அதில் அந்த ரெக்கார்டில் ஓட்டை விழுந்துடும் பாருங்கள். சில இடத்துல என்ன செஞ்சிடும், சொன்னதே சொல்லும், அதே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி நானும் சமயத்தில் 1 கொரிந்தியர் 1:11. 1 கொரிந்தியர் 1:11 அதே சொல்ல வேண்டியிருக்கு. அல்லேலூயா.
வாசிங்க. அநேகர் மூலமாய், அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக, எங்களுக்கு உண்டான தயவுக்காக, அநேகரால் எங்கள் நிமித்தம், அநேக நாள் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு, ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, விண்ணப்பத்தினாலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்ப இப்போ யாருடைய விண்ணப்பம் இது? சபையாருடைய விண்ணப்பம். சபையார் இந்த கர்த்தருடைய ஊழியர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். எப்படி போட்டிருக்கு? நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்னது? தேவனை நோக்கி விண்ணப்பம். எபேசியர் 6:18-19-20. எபேசியர் 6ஆம் அதிகாரம், கடைசியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18-19-20. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எபேசு சபைக்கும் கொரிந்து சபைக்கும் பவுல் சொல்லும் பொழுது எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்கிறார். ஆமென். அப்ப சபை கர்த்தருடைய ஊழியர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேவனுடைய மனுஷருடைய வாயிலே வாக்குகள் பிறக்கும்படி, அவர்கள் தைரியமாக வேத வசனத்தை கலப்பில்லாமல் பிரசங்கிக்கும்படி, ஆமென், நீங்கள் தேவ ஊழியர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. திரும்ப சொல்லிடுங்க, 5 விதமான விண்ணப்பங்கள். நீங்களும் சொல்லுங்க அதே மாதிரி 5 விதமான 5 விதமான விண்ணப்பம் சொன்னா 5 சொல்லுங்க. எசேக்கியேல், யாக்கோபு, அன்னாள், தாவீது. என்னுடைய விண்ணப்பம்னு சொல்லணும். எசேக்கியேல், எசேக்கியா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் இன்னைக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? நீங்க விண்ணப்பம் பண்ற உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? என்ன உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னு கேட்டேன். நீங்கள் விதைத்து அறுத்து, அதெல்லாம் யாருக்குமே வேண்டாம் போலல. எனக்கு ரொம்ப வேணுங்க இதெல்லாம். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தாராள பிரபுக்கள் வைகளுக்குலாம் இதெல்லாம் வேண்டாம். நாங்களாம் ஆண்டவர் இருக்க வரைக்கும் அப்படி ஏதோ கஞ்சோ கூட குடிச்சிட்டு பறந்து போயிடுறோம். சந்தோஷம். அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பறந்து போங்க, நான் வேண்டானே சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நினப்பிலே வரமாட்டேங்குது? ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தமே நினப்பு வரமாட்டேங்குது. நீங்கள் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டத்தை நாட்டி, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு வேணுங்க. நான் நிறைய எதிர்பார்த்துருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், 2 வீலரை வச்சு 4 ட்ரிப் அடிக்கிறேன் சார். 2 வீலரை வச்சு 4 ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சீக்கிரமாக ஒரு கார் கேட்டுட்ருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரே தடவை எல்லாரையும் கூட்டிகிட்டு கொண்டு போய் விட்டுறலான்னு. அதுக்கப்புறம் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. பாஸ்டர் கார் வச்சிருக்கீங்களா, கொஞ்சம் வாங்கன்னு யாரும் கூப்பிடக்கூடாது.
அல்லேலூயா. அது இப்போவே சொல்லிடுறேன். அப்புறம் பாஸ்ட் பாரு ஜோமணி கார் வாங்குற வரைக்கும் தான். இப்போல்லாம் வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். இப்போல்லாம் நம்மளை அப்படின்ற கூடாது. அல்லேலூயா. ஆமென். நீங்களும் ஜோம் பண்ணுங்க, கார் வாங்குங்க, பாஸ்டரை கூட்டிகிட்டு போங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நானா வேண்டான்னு சொல்கிறேன்னா? வீட்டுக்கு 4 கார் வச்சிங்க. புருஷன் ஒரு காரில் வரட்டும், மனைவி ஒரு காரில் வரட்டும், பிள்ளைகள் ஒரு காரில் வரட்டும். ஆமென். நீங்கள் எப்படி போட்டிருக்கு? அப்போ நீங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது, ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை புசிப்பீர்கள். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த சனகரீப் கையிலிருந்து கர்த்தர் எசேக்கியாவுக்கு விடுதலை கொடுத்தார். எல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சனகரீப் செத்த முகமாக திரும்பி போகட்டும். எல்லா வாயை திறந்து நான் சொல்றபடி சொல்லுங்க. இயேசுவே, என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சனகரீப் செத்த முகமாக திரும்பி போவானாக. என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடாதபடி என் குடும்பத்து முன்னாடி தடையா நிற்கிற அந்த சனகரீப் செத்த முகமாய் திரும்பி போவானாக. செத்த முகமாய் திரும்பி போவானாக. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க, 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 பேசுங்க. இயேசுவே, என் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும்பா. என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். அரசாங்க வேலைகள் வரட்டும். நல்ல தனியார் வேலை வரட்டும். நல்ல தொழில் வரட்டும். நிரந்தரமான வருமானம் வரட்டும். என் வயல் நன்றாக விளையட்டும். ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. வாயை திறந்து, இயேசுவே, நான் படித்திருக்கிற படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை வரட்டும்பா. நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை வரட்டும். என் பிள்ளைகளுக்கு நல்ல அரசாங்க வேலை வரட்டும். என் பிள்ளைகளுக்கு நல்ல அரசாங்க உத்தியோகங்கள் வரட்டும். என் குடும்பத்துக்கு தேவையான வாகன வசதி வரட்டும். வரட்டும் ராஜா. கேளுங்க, கேளுங்க. வாயை திறந்து அந்த சனகரீப் செத்த முகமாய் திரும்பி போகட்டும். என் குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிற சத்துரு செத்த முகமாய் திரும்பி போவானாக. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும்
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி அந்த சனகரீப், அந்த சத்துரு செத்த முகமாக திரும்பி போனான், செத்த முகமாக திரும்பி போனான். உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துரு, உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த போராட்டம் இப்பொழுது வந்த வழியாக அது திரும்பி போகிறதற்காக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அவன் வந்த வழியே திரும்புகிறான். அந்த சத்துரு வந்த வழியே திரும்புகிறான், அவன் வந்த வழியே திரும்பி போகிறான். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இனி நீங்கள் தைரியமாய் விண்ணப்பிக்க போகிறீர்கள். இனி நீங்கள் தைரியமாய் ஜெபம் பண்ண போகிறீர்கள். இனி நீங்கள் தைரியமாய் ஜெபம் பண்ண போகிறீர்கள். இனி நீங்கள் தைரியமாய் விண்ணப்பிக்க போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி அந்த சத்துரு விழுந்து போனான், அந்த சத்துரு வந்த வழியே திரும்பி போனான். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். தகப்பனே இயேசுவே, சனகரீப் நிமித்தம் நீ என்னிடத்தில் ஏறெடுத்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னேன். இன்றைக்கும் எங்களோடு நீர் இடைப்பட்டிருக்க, எங்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்டபடியினாலே உமக்கு நன்றி. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டபடியினாலே உமக்கு நன்றி. நீர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தையும் அடிமை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் திராட்சை தோட்டத்தின் பலனை புசிக்க கிருபை தருகிறான். இவருடைய பலனை இவர்களை புசிக்க கிருபை தருவீராக. வீணான செலவுகள் வரக்கூடாது ராஜா, வீணான பண விரயங்கள் வரக்கூடாது. இவர்கள் சம்பாதிக்கிற பணங்கள் இவர்கள் வீட்டிலே தங்க கிருபை தருவீராக. இவர்கள் திராட்சை தோட்டத்தினுடைய பலன் இவர்களுடைய வீட்டிலே சேரட்டும், சேரட்டும். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக தைரியமாய் விண்ணப்பம் பண்ண கிருபை தருவீராக. மன தைரியமாய் விண்ணப்பம் பண்ண கிருபை தருவீராக. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடிமை மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்து நடத்தட்டும், நடத்தட்டும். இந்த மாதத்திலே ஒரு குறையும் இல்லாமல் நடத்தும். தொடர்ந்து இருக்கிற ஞானஸ்நான ஆராதனையிலே கர்த்தர் நீர் மகிமை அடைவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.